பல ஆரண்டிக்கு அப்புறம் லான்ச் பண்ண பவர் டிராகனுக்கு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் அதுவும் ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நாங்கள் கொடுக்குற அவுட்புட்டில் வேற மிஷினை நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா இந்த மிஷின் நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போயிடலாங்க. உங்கள் தோப்பில் கரண்ட் இருக்குதோ இல்லையோ எந்த மாதிரி இடத்துல வேணாலும் நீங்கள் மட்டைகளை ஈஸியாக அரைச்சிக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? இவ்வளோ பெரிய அடிமட்டை இருக்கிற மட்டையை அரைக்கிறதுக்கு நீங்கள் பிடிஓ செட்டரை கூப்பிடணும்னு அவசியம் கிடையாதுங்க. இனி பவர் டிராகனே போதும். எப்படின்னு சொல்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் விவசாய பெருமக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நம்ம இப்போ பவர் டிராகனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக நம்ம ஏன் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்னையோட நம்ம இந்த மிஷினுக்கு கிட்டத்தட்ட 500+ ஹாப்பி கஸ்டமர்ஸ் வந்து நம்ம மிஷினுக்கு வந்திருக்காங்க. என்னப்பா 500+ ஹாப்பி கஸ்டமராக வர அளவுக்கு இந்த மிஷினில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மார்க்கெட்லேயே யாருக்கிட்டையும் இல்லாத வெர்டிக்கல் கட்டிங் வே நம்மளோட மிஷினில் மட்டும்தாங்க இருக்குது. அது என்னப்பா வெர்டிக்கல் கட்டிங் வே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ரேட்டு கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக உச்சிப்பர் வாங்கியிருப்பீங்க. அது ஹரிசாண்டலாக வெட்டும். ஸோ ஹரிசாண்டலாக வெட்டும் போது லோட் அப்படிங்கிறது பிளேடுக்கும் சரி இல்லை இன்ஜினுக்கும் சரி ரொம்ப அதிகமாக போகும். ஸோ அதனால நாள் பட பிளேடு தேய்மானம் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து இந்த ஹரிசாண்டல் மாடலில் இருக்குது. இதுவே நீங்கள் வெர்டிக்கல் மாடல் போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது நம்ம பவர் டிராகன் மாடல் போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு மாடல் இருக்குங்க. அதுதான் பிடிஓ ஷட்டர். ஸோ இந்த பிடிஓ ஷட்டர் வந்து வெர்டிக்கல் மாடலுங்க. ஸோ அதனால் நீங்கள் மட்டைகளை விடும்போது ரொம்ப சுலபமாக எந்த ஒரு லோடும் இல்லாமல் உங்களுக்கு மட்டைகளை அரைக்க முடியும். சேம் டைம் நம்ம பல்வரைசரும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தூளாக அரைச்சி கொடுத்துருங்க. ஸோ இந்த அளவுக்கு மேசிவான அவுட்புட், அதுவும் இந்த சின்ன மிஷினில் நம்ம எம்டிஎம்மில் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே, இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியில் இந்த அளவுக்கு மேசிவான அவுட்புட் கொடுத்தீங்க, வேறு மிஷினை காமிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மிஷினை ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு. இந்த அளவுக்கு மேசிவான அவுட்புட் ஏதோ ஒரு பிளேடு போட்டாலாம் வந்துடாதுங்க. ஸோ அதனால தான் 2 மெயினான பிளேடும் ஹார்டனிங் பிளேடு கொடுத்துருக்கோம். அடுத்தது 12 பல்வரைசர் பிளேடுமே நாங்கள் ஹார்டனிங்காக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹார்டனிங் பிளேடு யூஸ் பண்ணும்போது என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது அவ்வளோ சீக்கிரத்தில் உடஞ்சிடாது, அவ்வளோ சீக்கிரத்தில் தேஞ்சிடாதுங்க. ஸோ அதனால இப்போ நாங்கள் வீடியோவில் காமிச்சாலே தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது இந்த பிளேடு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சைனீஸ் பிளேட்லாம் பார்த்துட்டிங்கன்னா உச்சிப்பரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது அந்த மிஷினில். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் ப்ராப்பராக ஹார்டனிங் பிளேட் 14 பிளேடுமே ஹார்டனிங் பிளேடு தான் கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்புட் வந்து இந்த மிஷினுக்கு ஈக்குவலாக எந்த மிஷினுமே கிடையாதுங்க. அடுத்தது இந்த மிஷினில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்ஜின் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னா செல்ஃப் ஸ்டார்ட் 20 HP பவர்ஃபுல்லான இன்ஜினுங்க. ஸோ இந்த இன்ஜின் இருக்கிறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் அசால்ட்டாக உங்களுக்கு வந்து மட்டைகளை அரைச்சிருங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மிஷின் ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் மாடல் அப்படிங்கிறதுனால நீங்கள் கஷ்டப்பட்டு ரீகாயில் இழுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. அடுத்தது இந்த மிஷினில் பெரிய ப்ளஸ்ஸே, இந்த மிஷினை நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கிற அளவுக்கு ரொம்ப காம்பேக்டாக செஞ்சுருக்கோம். அதாவது ஒரு குட்டி பிடிஓ ஷட்டரை நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போனால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதே சேம் ஐடியாவில் தான் நம்ம இந்த மிஷினை செஞ்சுருக்கிறதுனால நீங்கள் இதை எங்கே வேணாலும் கொண்டு போய் வச்சு அரைச்சிக்க முடியுங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதில் 2 பெரிய டயர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக நீங்கள் தள்ளிட்டு போயிட முடியும். அடுத்தது டைரக்ஷனுக்காக ஒரு ரொட்டேட்டிங் வீல் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப சுலபமாக எங்கே வேணாலும் இந்த மிஷினை திருப்பிக்க முடியும். ஸோ அது மட்டும் கிடையாது, இதை எல்லாத்தையுமே இன்னும் சுலபமாக்க இதில் ஒரு நல்ல ஹேண்டில் பார் கொடுத்துருக்கோம், நல்ல ஸ்ட்ராங்கான ஹேண்டில் பார். ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் தள்ளிட்டு போயிட முடியும். ஸோ இவ்வளவு சிறப்பம்சங்களையும் நாங்கள் இந்த ஒரே மிஷினில் கொடுத்துருக்கிறதுனால தான் இதுக்கு 500+ ஹாப்பி கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறவங்க நமக்கு கிடச்சிருக்காங்க. ரொம்ப காஸ்ட் கம்மியாகவே மட்டையில் ஈஸியாக அரைச்சிக்க முடியுங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். இதில் நாங்கள் 7.5 HP மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சூப்பரான அவுட்புட், இன்ஜினில் எந்த அளவுக்கு அவுட்புட் எதிர்பார்த்தீங்களோ சேம் அவுட்புட் நம்மளோட மோட்டர்லேயும் கொண்டு வந்துட முடியும். அந்த அளவுக்கு டிசைன் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அடுத்தது ரொம்ப முக்கியம், இவ்வளோ பெரிய மட்டையாக இருந்தாலும் இதை 2ஆ 3ஆ வெட்டியெல்லாம் போடணுன்னு அவசியமே இல்லைங்க. இதை முழுசாக போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப மேசிவான இன்புட்டை தான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டைரெக்டாக கீழே விழுகிற மட்டும் எடுத்து உள்ளே போட்டாலே அரைச்சிரும். ஸோ இந்த இன்புட் வந்து பிடிஓ ஷட்டரில் தான் இருந்துச்சு. நாம் இதை காம்பேக்டாக குட்டியாக ரெடி பண்ணது தான் இன்னொரு பெரிய ஹிட்டு. ஸோ இந்த அளவுக்கு சிறப்பம்சம் உள்ள இந்த பவர் டிராகனுக்கு இப்போ நாங்கள் 40,000 ரூபா அப்படிங்கிறத ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டாக கொடுக்க போகிறோங்க. இது நாங்கள் எப்பவுமே கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இன்னையிலிருந்து 3 நாளுக்குள்ளே யாரெல்லாம் கால் பண்ணி புக் பண்ணுறாங்களோ எல்லாத்துக்குமே இந்த 40,000 ரூபா அப்படிங்கிறத ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போவே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
அது மட்டும் கிடையாதுங்க, ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற 15 பேத்துக்கு குறைந்த முன்பணம் கட்டி இந்த மிஷினை நீங்கள் இஎம்ஐயில் எடுத்துகிட்டு போயிட முடியும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.